கரூர் துயரச் சம்பவத்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களுக்கு கடைசி 2-3 நிமிடங்கள் மூச்சுவிட முடியாத நிலை இருந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விலா எலும்புகள் உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்தது. கரூர் அரசு மருத்துவமனையில் ICUவில் இருந்த சுகுணா என்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 10 குழந்தைகள், 18 பெண்கள் மற்றும் 13 ஆண்கள் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் பிரச்சாரத்தில் உயிர்ச்சேதம் ஏற்படும் என தாவேகாவின் ஆனந்த் நிர்மல்குமாரிடம் பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை. போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. காலதாமதமானதால் பல மணி நேரம் காத்திருந்த தொண்டர்கள் சோர்வடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் பலத்தை காட்ட திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதம் செய்யப்பட்டதாக FIRல் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மரக்கிளைகள் உடைந்து விழுந்ததால் கீழே நின்றவர்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாகவும், கீழே விழுந்தவர்கள் மிதிபாடுகளில் சிக்கியதில் 11 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசல் சம்பவத்தின் பின்னணியில் சதி இருப்பதாக தாவேக வழக்கறிஞர் அறிவழகன் குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு விவகாரத்தில் காவல்துறை கடமை தவறி இருப்பதாகவும், செந்தில் பாலாஜி குறித்து விஜய் பேசியபோது காலணிகள் வீசப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒரே இரவில் 39 பேருக்கு எப்படி பிரேத பரிசோதனை நடந்தது என தாவேக தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் கூட்டமே விஜய் காலதாமதத்திற்கு காரணம் எனவும் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பியதாக புகார். 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை தவறான தகவல் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. கூட்ட நெரிசல் தொடர்பாக கருத்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டவர்களின் விவரங்களை காவல்துறை சேகரிக்கிறது. தேவைப்பட்டால் வீடியோ வெளியிட்டவர்களை விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து வேலுச்சாமிபுரத்திலும் உயிரிழந்தவர்கள் வீட்டிலும் ஒரு நபர் ஆணைய தலைவர் அருணா ஜெகதீசன் விசாரணை மேற்கொண்டார். பாதிப்பு பற்றி அறிய சம்பவ இடத்தில் மீண்டும் ஆய்வு செய்ததாக கூறிய அருணா ஜெகதீசன் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க அவகாசம் தேவை என்றும் கூறியுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்தில் புதிய விசாரணை அதிகாரியாக ADSP பிரம்மானந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார். கரூர் DSP செல்வராஜ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ADSP பிரம்மானந்தன் விசாரணை மேற்கொள்கிறார். கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்தில் வதந்தி பரப்ப வேண்டாம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார். கரூர் துயரச் சம்பவத்தின் உண்மை நிலை தெரிய CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் எல் முருகன் ஆகியோர் ஆறுதல் கூறினர். கரூர் சம்பவம் போல் இனிமேல் நடக்கக்கூடாது என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கரூர் துயரச் சம்பவம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாஜக MP ஹேமமாலினி, அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்ட 8 எம்பிக்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து விஜயிடம் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு ராகுல் காந்தி இரங்கல் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு விஜய் சென்ற நிலையில்
அங்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. போலீசார் 10 பேர் விஜயின் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க விஜய் கரூர் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என தாவேக கோரிக்கை விடுத்தது. போதுமான பாதுகாப்பு வழங்கவும் தாவேக மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ அல்லது சிறப்பு குழு விசாரிக்க கோரி தாவேக சார்பில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையிடப்பட்டது. மனுவை இன்று ஏற்க மறுத்த பதிவாளர் நாளைதான் பெற இயலும் என்றும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரும் என்றும் கூறியுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டது. தாவேகவினர் 10 பேர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் தன் நெஞ்சை இன்னும் உலுக்கிக் கொண்டிருப்பதாக தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மரணத்தின் வலியையும் அந்த மக்களின் அழுகுரலையும் கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருவதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1040 ரூபாய் உயர்ந்துள்ளது. இன்று இருமுறை தங்கம் விலை உயர்ந்த நிலையில் ஒரு சவரன் 86,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு கடையின் முன்பும் இந்திய தயாரிப்பு பொருட்கள் குறித்த அறிவிப்பு பலகை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். டெல்லியில் பாஜகவின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய பிரதமர் மோடி இவ்வாறு கூறினார். 3 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநராக அண்ணாதுரை IAS நியமிக்கப்பட்டுள்ளார். சபரிமலை துவாரபாலகர்கள் தங்க கவசத்தின் எடை குறைந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணையை ரகசியமாக மேற்கொள்ளவும் கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை ஃபைனலில் இந்தியா வென்ற பிறகு பிரதமர் மோடி பதிவிட்ட ட்வீட் வீரர்களை உற்சாகப்படுத்தியதாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் களத்தில் நின்று ரன்கள் எடுத்ததை போன்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் அவர் நெகிழ்ந்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் கிறிஸ் வோக்ஸ் அறிவித்துள்ளார். கவுண்டி மற்றும் பிரான்சைஸ் கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.